முதல் இந்திய சுதந்திரப் போர் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ. திப்பு சுல்தான், திப்பு சுல்தான். பி. ராணி லட்சுமி பாய், ராணி லக்ஷ்மி பாய். சி. ராபர்ட் கிளைவ், ராபர்ட் கிளைவ். டி. வியூட்டி சாவர்கர், வியூட்டி சாவர்கர். சரியான பதில் டி. வியூட்டி சாவர்கர், வியூட்டி சாவர்கர். 5. வியூட்டி சாவர்கர் 1909 இல் இந்திய சுதந்திரப் போர் என்ற நூலை எழுதி 1857 புரட்சியை முதல் இந்திய சுதந்திரப் போர் என்று வர்ணித்தார். இந்நூல் இந்திய தேசியவாத உணர்வைத் தூண்டுவதில் முக்கிய பங்கு வகித்தது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நீண்ட தொடர் அதிகாரப்பூர்வமற்ற இலக்கியத்துடன் தொடர்புடைய மொழி எது? ஏ. பாலி, பாலி. பி. சமஸ்கிருதம், சன்ஸ்கிருத். சி. தமிழ், தமிழ். டி. இந்தி, ஹிந்தி. சரியான பதில் ஏ. பாலி, பாலி. 8. சரியான விடை. பௌத்த மதத்தின் திரிபடகங்கள் தவிர்த்து மிலிந்தபன்கா போன்ற பல அதிகாரப்பூர்வமற்ற நான்-கெனானிக்கல் இலக்கியங்கள் பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளன. பாலி மொழி ஆரம்பகால பௌத்த போதனைகளுக்கும் அதன் இலக்கிய வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக இருந்தது. சிம்பன்சிகள், கொரில்லாக்கள், ஒராங்குட்டான்கள் மற்றும் மனிதர்களை கூட்டாக உள்ளடக்கிய குழு எது? ஏ. ஹோமினின்கள், ஹோமினின்ஸ். பி. பெரிய மனித குரங்குகள், கிரேட் ஏப்ஸ். சி. உயர் விலங்குகள், பிரைமேட்ஸ். டி. ஹோமினிட்கள், ஹோமினிட்ஸ். சரியான பதில் பி. பெரிய மனித குரங்குகள், கிரேட் ஏப்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி உயிரியல் வகைப்பாட்டின்படி சிம்பன்சிகள், கொரில்லாக்கள், ஒராங்குட்டான்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய அனைவரும் பெரிய மனித குரங்குகள், கிரேட் ஏப்ஸ் அல்லது ஹோமினிடே, ஹோமினிடி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். குறிப்பிடப்பட்டுள்ள கடைசி கண்வ ஆட்சியாளர் யார்? ஏ. சுசர்மன், சுசர்மான். பி. நாராயணா, நாராயணா. சி. வாசுதேவா, வாசுதேவ். டி. பூமி மித்ரா, பூமி மித்ரா. சரியான பதில் ஏ. சுசர்மன், சுசர்மான். 5. கண்வ வம்சத்தின் கடைசி அரசர் சுசர்மன் ஆவார். இவர் கி.மு. 28 இல் சாதவாகன மன்னர் சிமுகாவால் தோற்கடிக்கப்பட்டார். இவருடன் கண்வ வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பி. நாராயணா என்பவர் கண்வ வம்சத்தின் 3வது அரசர் ஆவார். பிந்தைய அல்லது புதிய அசிரிய பேரரசின் எந்த ஆட்சியாளர் கியூனிஃபார்மின் புகழ் பெற்ற நூலகத்தை பராமரித்தார்? ஏ. சென்னாசெரிப், சென்னாச்சேரி. பி. பி. திக்லத்பிலேசர் 3, திக்லாத்பாயில்சு 3. சி. அசுர்பனிபால், ஆஷுர்பனிபால். டி. சார்கோன் 2, சார்கோன் 2. சரியான பதில் சி. அசுர்பனிபால், ஆஷுர்பனிபால். சரியான விடை சி. சோகஸ்மெலி அசுர்பனிபால் நினிவே நகரில் ஒரு பெரிய கியூனிஃபார்ம் நூலகத்தை நிறுவினார். இது உலகின் பழமையான நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான களிமண் பலகைகள் சேகரிக்கப்பட்டிருந்தன. பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் மதுரையில் உள்ள சுல்தானகத்துடன் தொடர்புடையவராக பட்டியலிடப்பட்டுள்ளார்? ஏ. முதலாம் தேவராயர், தேவராய் ஐ. பி. கிருஷ்ண தேவராயர், கிருஷ்ண தேவராய் ராயா. சி. குமார கம்பனர், குமாரா கம்பனா. டி. இரண்டாம் ஹரிஹரர், ஹரிஹர் 2. சரியான பதில் சி. குமார கம்பனர், குமாரா கம்பனா. சரியான விடை சி. சோகஸ்மெலி முதலாம் கொக்கரின் மகனான குமார கம்பனர் மதுரை மீது படையெடுத்து அங்கு நிலவிய சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்குக் கொண்டு வந்தார். இந்த வெற்றியை குறித்து அவரது மனைவி கங்கா தேவி மதுரா விஜயம் என்ற நூலை எழுதினார். சேகரிக்கப்பட்ட சங்குகளை கைவினைஞர்கள் எதைக் கொண்டு உருவாக்கினார்கள்? ஏ. சிலைகள், ஃபிக்யூரீன்ஸ். பி. வளையல்கள், பேங்கிள்ஸ். சி. ஆபரணங்கள், ஆர்னமெண்ட்ஸ். டி. கழுத்தணிகள், நெக்லெஸஸ். சரியான பதில் பி. வளையல்கள், பேங்கிள்ஸ். சரியான விடை சிந்து சமவெளி நாகரிகத்தில் நாகேஸ்வர் மற்றும் பாலகோட் போன்ற இடங்களில் சேகரிக்கப்பட்ட சங்குகளைக் கொண்டு கைவினைஞர்கள் வளையல்களை உருவாக்கினர். இவை பிற இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. நிஜாமுதீன் லியா எந்த சூஃபி அமைப்பைச் சேர்ந்தவர்? ஏ. நக்ஷபந்தி அமைப்பு, நக்ஷ்பந்தி ஆர்டர். பி. சோரவார்தி அமைப்பு, சோரவார்தி ஆர்டர். சி. காதிரி அமைப்பு, காதிரி ஆர்டர். டி. சிஸ்டி அமைப்பு, சிஷ்தி ஆர்டர். சரியான பதில் டி. சிஸ்டி அமைப்பு, சிஷ்தி ஆர்டர்.
1. நிஜாமுதீன் அவுலியா இந்தியாவில் சிஸ்டி சூஃபி அமைப்பின் மிகவும் பிரபலமான துறவி ஆவார். இவர் மர்கூபிலாஹி என்று அழைக்கப்படுகிறார். இறைவனை அடைவதற்கு அன்பே சிறந்த வழி என்று இவர் வலியுறுத்தினார். நக்ஷபந்தி என்பது மிகவும் பழமைவாத சூஃபி அமைப்பாகும். நடியா மாவட்டத்தில் அவுரி சாகுபதியை கைவிட்ட இறையத்துகளின் தலைவர்கள் யார்? சலீமுல்லா கான் மற்றும் திகம்பர் பிஸ்வாஸ். பி. திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். சி. மிர் காசிம் மற்றும் திகம்பர் பிஸ்வாஸ். டி. விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் மற்றும் சிராஜுத்தௌலா. சரியான பதில் பி. திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். சரியான விடை 1859 முதல் 60 வரை இல் வங்காளத்தில் நடந்த அவுரி கிளர்ச்சி நடியா மாவட்டத்தில் தொடங்கியது. திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோர் தோட்டக்காரர்களின் முன்னாள் ஊழியர்களாக இருந்து விவசாயிகளை வழிநடத்தினர். இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் என்ற தலைப்பு எந்த வரலாற்று காலத்துடன் தொடர்புடையது? பண்டைய. பி. நவீன. சி. சமகால. டி. இடைக்காலம். சரியான பதில் டி. இடைக்காலம். சரியான விடை இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் என்ற தலைப்பு கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாற்றை குறிக்கிறது. இது டெல்லி சுல்தான்கள் மற்றும் முகலாயர்களின் ஆட்சிக் காலத்தை உள்ளடக்கியது. ஜேம்ஸ் டவுன் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டு. பி. 1607. சி. 1776. டி. 1620. சரியான பதில் பி. 1607. 3. ஜேம்ஸ் டவுன் 1607ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட முதல் நிரந்தர குடியிருப்பு ஆகும். இது வர்ஜீனியா கம்பெனியால் நிறுவப்பட்டு இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸின் பெயரால் அழைக்கப்பட்டது. சீனாவின் எந்த மாகாணத்தில் கன்பூசியஸ் பிறந்தார்? ஜியாங்சு ஜியங்குசு. பி. ஷாண்டுங் ஷாண்டங். சி. சிச்சுவான் சிச்சியன். டி. ஹுனான் ஹுனன். சரியான பதில் பி. ஷாண்டுங் ஷாண்டங். சரியான விடை சீன தத்துவஞானி கன்பூசியஸ் கிமு 55 இல் ஷாண்டங் மாகாணத்தில் உள்ள லூ என்ற சிற்றரசில் பிறந்தார். இவரது போதனைகள் சீன சமூகத்தின் ஒழுக்கம் மற்றும் குடும்ப விழுமியங்களுக்கு அடிப்படையாக அமைந்தன. பிரெஞ்சு புரட்சியின் போது லஃபாயட் என்ன பங்கு வகித்தார்? தலைமை தூதர். பி. பிரெஞ்சு தேசிய படையின் தளபதி. சி. நிதி அமைச்சர். டி. தற்காலிக அரசாங்கத்தின் தலைவர். சரியான பதில் பி. பிரெஞ்சு தேசிய படையின் தளபதி. 10. சரியான விடை பி. சோகஸ்மெலி லஃபாயட் பிரெஞ்சு புரட்சியின் போது தேசிய படையின் நேஷனல் கார்டு தளபதியாக பொறுப்பேற்று அமைதியை பராமரிக்க முயன்றார். அவர் அமெரிக்க சுதந்திரப் போரிலும் பங்கேற்றதால் இரு உலகங்களின் நாயகன் என்று அழைக்கப்பட்டார். இந்திய வரலாற்றில் எந்த காலகட்டம் பிற்கால இடைக்காலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது? கியூபி. பொஜு ஆஹூட் 1200 முதல் 1700 வரை. பி. கியூபி. பொஜு ஆஹூட் 100 முதல் 600 வரை. சி. கியூபி. பொஜு ஆஹூட் 1500 முதல் 1800 வரை. டி. கியூபி. பொஜு ஆஹூட் 700 முதல் 1200 வரை. சரியான பதில் கிபி. பொஜு ஆஹூட் 1200 முதல் 1700 வரை. 8. சரியான விடை இந்திய வரலாற்றில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சி தொடங்கிய கிபி 1200 முதல் முகலாய பேரரசின் வீழ்ச்சி தொடங்கிய கிபி 1700 வரையிலான காலம் பிற்கால இடைக்காலம் எனப்படுகிறது. சாம்பாஜி யாருடைய தீய செல்வாக்கின் கீழ் இருந்தார்? அவரது தாய். பி. அவரது குடும்ப பூசாரி கவி கலாஷ் கவி கலஷ். சி. அவரது இராணுவ தளபதி. டி. அவரது முதலமைச்சர். சரியான பதில் பி. அவரது குடும்ப பூசாரி கவி கலாஷ் கவி கலஷ். சரியான விடை பி. சோகஸ்மெலி சிவாஜியின் மகனான சாம்பாஜி கவி கலாஷ் என்ற பிராமணரின் தீய செல்வாக்கிற்கு ஆளானார். இது மராட்டிய நிர்வாகத்தில் குழப்பத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்கியது. தவறான விடைகள் அவரது தாய் சாம்பாஜியின் தவறான நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கவில்லை.
நில வரியைத் தவிர வேறு எந்த வகையான வரி வசூலிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. கால்நடைகள் மீதான வரி, டாக்ஸ் ஆன் லைவ் ஸ்டாக். பி. இறக்குமதி மீதான வரி, டாக்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ். சி. ஏற்றுமதி மீதான வரி, டாக்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். டி. தொழில் மீதான வரி, டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன். சரியான பதில் டி. தொழில் மீதான வரி, டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன். சரியான விடை தி. சோகஸ்மேலி இடைக்கால அரசுகள் நில வரியுடன் சேர்த்து தரியிறை, தட்டார பாட்டம் போன்ற தொழில் வரிகளையும் வசூலித்தன. இது அரசின் வருவாயை பெருக்க பல்வேறு தொழில்கள் மீது விதிக்கப்பட்ட வரியாகும். யுவராஜாக்கள் ஏன் மாகாணங்களில் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர்? ஏ. கட்டுமான திட்டங்களை கண்காணிக்க. பி. நிர்வாக பயிற்சிக்காக. சி. இராணுவ அனுபவம் பெற. டி. வரிகளை வசூலிக்க. சரியான பதில் பி. நிர்வாக பயிற்சிக்காக. சரியான விடை அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர்கள், யுவராஜாக்கள் எதிர்காலத்தில் நாட்டை ஆளுவதற்கு தேவையான அனுபவத்தைப் பெற மாகாண ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். இது அவர்களுக்கு நிர்வாகம் மற்றும் போர்க்கலைகளில் நேரடி பயிற்சியை வழங்கியது. எந்த பகுதியின் ஆட்சியாளர் சுந்தரபாண்டியனுக்கு கீழ்நிலை பதவியை ஏற்றுக்கொண்டு கப்பம் செலுத்தினார்? ஏ. சோழ நாடு, சோழா நாடு. பி. சேர நாடு, சேரா நாடு. சி. தொண்டை நாடு, தொண்டாய் நாடு. டி. கொங்கு நாடு, கொங்கு நாடு. சரியான பதில் பி. சேர நாடு, சேரா நாடு. முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் சேர நாட்டு மன்னரை தோற்கடித்து அவரை தனது சிற்றரசராக ஃபியூடேட்ரி மாற்றினார். இதன் மூலம் சேர மன்னர் பாண்டியருக்கு கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?